Hi friends, welcome to Samria channel. இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தினா பூவா கிளப் மஹேந்திரா ரிசார்ட் பத்தி தான். பூவா கிளப் மஹேந்திரா ரிசார்ட் கேரளால இருக்கு. நாங்கள் இன்னைக்கு கேரளாவுக்கு தான் வந்திருக்கோம். ட்ரெயின் ட்ராவல் முடிச்சு பஸ்ஸில் வந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி வந்து இங்கே வந்து ஆட்டோவில் நாங்கள் வந்து கிளப் மஹேந்திரா ரிசார்ட்டுக்கு போகிறோம். கிளப் மஹேந்திரா ரிசார்ட் ரீச் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு 3 kilometers ஆகுது. அதாவது பஸ் ஸ்டாப்லேருந்து பூவார் பஸ் ஸ்டாப்லேருந்து 3 kilometers ஆகுது. போகிற ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடாக இருக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு தான் ஒரு நார்மல் ரோடு வருது, அதுக்கப்புறம் ஒரு மண் ரோடு வருது. அதில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால நீங்கள் கேப் இல்லை ஆட்டோ எதனா வச்சு தான் போகணும். எங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரதுக்கு 150 rupees சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் என்ன 3 kilometers இவ்வளோ சார்ஜஸா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும், நீங்களே வந்து பாருங்கள். நாங்கள் சொன்ன மாதிரி ரோட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ கிளப் மஹேந்திரா பூவார் வரீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ரோட் கொஞ்சம் பேடாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆட்டுன்னு ஆட்டி நாங்கள் கடைசியாக கிளப் மஹேந்திரா பூவார் ரிசார்ட் வந்து சேர்ந்தாச்சு. ரிசார்ட் பார்க்கவே வந்து பயங்கர லக்ஸரியாக க்ரீனரியாக அழகாக இருந்தது. வாங்க இப்போ நம்ம என்டர் ஆகலாம். அப்படியே இந்த ரிசார்ட்டோட ஃபுட், ரூம்ஸ், அதோட கம்ப்ளீட் ரிவ்யூ பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளப் மஹேந்திரா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 years-ஆக இவங்க கூட மெம்பர்ஸாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்களோட சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை இவங்களோட ரூம்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப பாஷாக லக்ஸரியாக இருக்கும். நம்மளுக்கு வெல்கம் கொடுக்கறதுலேருந்து நம்ம திரும்பி போகிற வரைக்கும் நம்மளை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. இந்த பூவார் கிளப் மஹேந்திரா ரிசார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு இங்கே இந்த ரூம்ஸா அப்புறம் இந்த சர்வீஸ் இதெல்லாம் பிடிக்குதா அப்படின்னு பார்ப்போம். இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பூவார் கிளப் மஹேந்திரா வர்றது. கேரளாவில் நாங்கள் பூவாருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ரிசார்ட்டை சுற்றி பார்க்க வந்தாச்சு. பார்க்கவே கேரளா ஸ்டைலில் இருந்தது. அவங்களோட ரிசப்ஷன்லேருந்து எல்லாமே வந்து கேரளா ஸ்டைலில் இருந்துச்சு. என்டர் ஆகும்போதே ஒரு ரொட்டேட்டிங் செல்ஃபி ஸ்டிக் இருந்தது. அதோட ப்ரைஸ் கேட்டதுக்கு 300 rupees + GST அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து நம்ம பெய்ட் சர்வீஸ். நம்ம வேணும்னா நம்ம காசு கொடுத்து நின்று எடுத்துக்கலாம் ஒரு 10 minutes-க்கு. என்டர் ஆன உடனே ஒரு பெரிய ரிசப்ஷன். இந்த சைடில் பார்த்தா அழகான ஸ்விம்மிங் பூல், சுற்றி பார்த்தா க்ரீனரியாக பார்க்கவே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ரிசப்ஷன்லேருந்து க்யூட்டாக நம்மளோட கிளப் மஹேந்திரா ஸ்டாஃப் நம்மளுக்காக வெல்கம் ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. வெல்கமே வந்து ரொம்ப வார்மாக இருந்தது. நாங்கள் போனது ஜூலை மந்த். வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அப்படி இல்லை, நல்லாவே வெயில் அடிச்சிட்டு இருந்தது. என்னடா இவ்வளோ வெயிலாக இருக்குது, எப்படா இப்படி சுற்றி பார்க்குறது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் எங்களுக்கு ப்ளஸ் பண்ணுற விதமாக ஒரு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை, நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ கேரளா வெதரை அப்படியே சூப்பராக ரசிச்சுட்டு நாங்கள் வந்து சைட் சீயிங்கும் போயிட்டு வந்தோம். ஸோ இதுதான் அவங்களோட ரிசப்ஷன். பார்க்க வந்து நல்லா ஸ்பேஷியஸாக பாஷாக இருந்தது. விசிட்டர்ஸ் வந்தால் இங்கே தான் உட்காந்துருக்கணும். செக்இன்க்கு நம்மளுக்கு ரூம் அலாட் பண்ணுற வரைக்கும் நம்ம இங்கே தான் உட்காந்துருக்கணும். ஸோ ரிலாக்ஸாக ஒரு 10 minutes உட்காந்தோம். அதுக்குள்ளே வந்துட்டு எங்களுக்கு செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு எங்களுக்கு ரூமையும் தந்துட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைட் டு த ரூம். வாங்க ரூம் டூர் போகலாம். நம்மளுக்கு அலாட் பண்ண ரூம் இதுதான். நாங்கள் ஸ்டுடியோ தான் புக் பண்ணியிருக்கோம். ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா 2 adults and 2 kids அப்படி ஸ்டே பண்ணலாம். ஆர் 3 adults வந்து ஸ்டே பண்ணலாம். 12க்கு மேலே வந்து உங்கள் கிட்ஸை வந்து அடல்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க.
மேக்ஸிமம் இந்த ரூம்ல 4 அடல்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பர்சன் எக்ஸ்ட்ரா கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா அந்த 4th பர்சனுக்கு வந்து யூ நீட் டு பே எக்ஸ்ட்ரா 1800 rupees ப்ளஸ் டாக்ஸஸ் ஆகும் இந்த ரூம்ல அவங்கள ஸ்டே பண்ண வச்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா. ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் நம்ம பே பண்றோம் அப்படின்னு சொன்னா கூட ஒரு பர்சன் தான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண முடியுமே தவிர அதுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணாலும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் 4 adults கேன் ஸ்டே இன் திஸ் ரூம். இந்த ரூமோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் டே வந்து 6000லேருந்து 9000 10,000 வரைக்கும் சார்ஜஸ் வேரி ஆகும் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஏன்னா வந்து இவங்க சீசனை பொறுத்து ரேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரூம்ல நம்மளுக்கு என்னென்ன இருந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். பாத்ரூம் உள்ள நுழைஞ்ச உடனே ஹேர் ட்ரையர் இருந்தது, அப்புறம் ஷாம்பூ ஆஸ் யூஷுவல் எல்லா ரிசார்ட்ஸ்லயும் கொடுக்குற மாதிரி ஷாம்பூ, சோப்பு, மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கபோர்ட் இருந்தது வித் ட்ராயர், அப்புறம் ஒரு குட்டி ஸ்மால் ஃப்ரிட்ஜ் இருந்தது. ப்ளஸ் மேலே வந்து கெட்டில் வித் மில்க் பவுடர், காஃபி பவுடர், டீ பவுடர் இருந்தது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சுடு தண்ணி வச்சு குடிக்கணும்னா இல்லைனா வந்து டீ காஃபி பிளாக் டீ குடிக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் யூ கேன் யூஸ் இட். அது இல்லாமல் ஒரு 2 ஷெல்ஃப் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணி கேட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் எப்போவுமே 2 பாட்டில்ஸ் வந்து நம்ம ரூம்லேயே இருக்கும் ட்ரிங்கிங் வாட்டர். ஒரு 3 பேர் படுக்கக்கூடிய அளவுக்கு சைஸில் ஒரு கிங் சைஸ் பெட் இருந்தது. ஒரு பெரிய சைஸ் ட்ரெஸ்ஸிங் மிரரும் இருந்தது. நம்மளோட மேக்கப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் வந்து அழகாக பார்த்து போட்டுக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருந்தது. அப்புறம் அவங்களோட இன்டீரியர் டெக்கரேஷன்ஸும் அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை ஒட்டி ஒரு பால்கனியும் இருந்தது, நம்மளுக்கு ப்ரைவேட் பால்கனி. ஈவினிங் டைமில் நல்லா லெஷர்லியாக உட்காந்து காஃபி குடிக்கிறதோ இல்லைனா நேச்சரை ரசிக்கிறதோ, மழைலாம் பெஞ்சா இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கே பார்த்தாலும் மரமாக இருந்தது, அப்புறம் ஒரே ரூஃபாக இருந்தது. ஸோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போதைக்கு கண்ணு குளிர்ச்சியாக என் பொண்ணு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த ரூமை வந்து இப்போவே நல்லா நீட்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ரூம் வந்து இப்படி இருக்காது. இதை சொல்ல மறந்துட்டேன், சோஃபா கம் பெட்டும் இருந்தது. இது வந்து எக்ஸ்ட்ரா 1 person வந்து படுத்துக்கலாம். ஸோ இந்த பெட்லேயே 3 பேர் படுத்துக்கலாம், அந்த பெட்டில் 2 பேர் படுத்துக்கலாம், மொத்தம் 5 பேர் ஸ்டே பண்ணலாம். இருந்தாலும் இவங்க வந்து 4 adultக்கு மேலே இந்த ரூம்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு டைனிங் டேபிளும் இருந்தது, டிவி இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஷூ ஸ்டாண்ட் இருந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து ரூம் வந்து நல்லா லக்ஸரியாக பாஷாக ப்ரைவேட்டாக அமைதியாக இருந்தது. இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டுடியோ ரூம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹவுசிங் யூனிட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் 3 adults கேன் ஸ்டே. அதாவது 2 adult தான் தங்கலாம், அதுக்கு மேலே ஒரு குழந்தை இருந்தால் ஓகே. இல்லைனா வந்துட்டு ஒரு அடல்ட் எக்ஸ்ட்ராவாக தங்கலாம். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா பெட்காக சேம் 1800 rupees கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு சிங்கிள் பெட் வந்து கொடுப்பாங்க கீழே ஃப்ளோர் லெவலில் போட்டு படுத்துக்கலாம். ஸ்டுடியோ ரூமுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி சின்னதாக இருக்குது. அது இல்லாமல் அந்த சோஃபா கம் பெட் இல்லை, அதுதான் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ எக்ஸ்ட்ரா பர்சனுக்குன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பெட் தான் கேட்கணுமே தவிர அங்கே சோஃபா கம் பெட் இருந்தால் அங்கே படுக்க வச்சிடலாம். ஸோ ஒரு கிங் சைஸ் காட் அதெல்லாம் சேம் தான். பட் அந்த சோஃபா கம் பெட் இல்லாததுனால நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா பெட் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஸ்டுடியோக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரூம் சைஸ் கொஞ்சம் சின்னது, சோஃபா கம் பெட் வந்து இல்லை. மற்றபடி பிரைவேட் பால்கனி இருந்துச்சு. ஸ்டுடியோல இருந்து எல்லா விதமான வசதிகளும் வந்துட்டு இதுலயும் இருந்துச்சு. அகேன் இந்த ஹவுசிங் யூனிட்லயும் மேக்ஸிமம் 3 people, நீங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணாலும் 3 peopleக்கு மேல ஸ்டே பண்ண விட மாட்டாங்க. செகண்ட் பண்ணியாச்சு. ரிசார்ட்ல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இந்த பார்க்குற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பார்த்தீங்கன்னா பெய்ட் சர்வீஸ். இங்கே வந்துட்டு ஒரு ஷாப்பும் இருந்தது, ஸ்பைசஸ் ஷாப். நம்ம வந்து கேரளா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே நிறைய வித்துட்டு இருந்தாங்க. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் ஷாப் பண்ணோன்னா பண்ணலாம். இது இல்லாமல் ஃபிஷ் ஸ்பா, போட்டிங் இதெல்லாம் இருந்தது, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். ஃபிஷ் ஸ்பாவோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300 + taxes. வெளியில் இருக்கிற ப்ரைஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே சார்ஜஸ் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. உங்களுக்கு வசதியாக தங்குற இடத்துலையே உங்களுக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பெஸ்ட் சாய்ஸ். நீங்கள் வந்து இருக்கிற இடத்துலேருந்தே வந்து உங்களுக்கு பர்ச்சேசிங்கோ இல்லைனா ஆக்டிவிட்டீஸும் பண்ணணும், வெளியில் ரொம்ப தூரம் நான் ட்ராவல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது பெஸ்ட் சாய்ஸ். ரிசார்ட்லேயே வந்து நீங்கள் வந்துட்டு நிறைய சர்வீஸ் ஆப்ட் பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட எல்லா சர்வீஸுமே இருக்குது. ஸ்பால இருந்து போட்டிங், ட்ரெக்கிங், ஹைக்கிங்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்குறாங்க. நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம்.
கிளப் மஹேந்திரா உள்ளே இருக்கிற ஷாப் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட கேரளா ஸ்பெஷலான நேந்திரம் சிப்ஸ், அப்புறம் நிறைய ஸ்பைசஸ், அப்புறம் கேரளா ஜுவல்லரிஸ், கேரளா சாரீஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது, குவாலிட்டிலாம் நல்லா தான் இருந்தது. அது இல்லாம கேரளா ஸ்பெஷல் ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த மூட்டு வலி, தலைவலி, கை கால் வலி, இந்த வலிக்கு போடுற அந்த மாதிரியான ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த மசாஜ் ஆயில்லாம் வச்சிருந்தாங்க. பூவார்ல பீச் ஸ்பெஷல் சீஷோர் ஓட்டி இருக்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னா பேக் வாட்டர் சீஷோர் ஓட்டி தான் இந்த பூவார் இருக்கு. ஸோ அங்க வந்து பீச் கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அதுவுமே இங்க வித்துட்டு இருந்தாங்க. அதுல ஜுவல்லரிஸ் எல்லாம் பண்ணி அதுவுமே வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. செக்இன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, ஒரு புளியில போட்டுட்டு சாப்பிட போக வேண்டியதுதான். ஸோ ஸ்விம்மிங் பூல் போயாச்சு, பசங்களோட ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் வந்து இந்த ஸ்விம்மிங் ரேஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் ஸ்விம்மிங்ல என்ன ஆட்டம் போடணுமோ அதெல்லாம் போட்டாங்க. இது ஸ்விம்மிங் பூல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம என்னன்னு சொல்லணும்னா, டெம்பரேச்சர் லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது. அது எப்படின்னு தெரியல. ஈவன் தோ வந்து செம்மையா மழை பெய்யுது, வெதரே வந்து வேற லெவல்ல இருக்கு அப்படின்னா கூட வந்து இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு நல்லா வார்மா இருந்தது. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து மழை பெய்யும் போது கூட ஸ்விம்மிங் பூல்ல வந்துட்டு இருந்தோம், விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதாவது இது வரைக்கும் நாங்க வந்து மழை பெய்யும் போது ஸ்விம்மிங் பூல்ல இருந்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க மழை பெய்யும் போது ஸ்விம்மிங் பூல்ல இருந்தோம். ஆனா அதெல்லாம் எங்களால கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா நாங்க 4 பேருமே தண்ணிக்குள்ள இருந்தோம். அண்ட் மோர் ஓவர் வந்து கேமரா நம்ம எப்படி மலையில எடுத்துட்டு வருது அப்படின்றதுனால நாங்க அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியல. ஸோ இது பயங்கர ஃபன்னா இருந்தது. குளிச்சு ரிஃப்ரெஷ் ஆயாச்சு, செம்ம பசி. ஸோ சாப்பிட வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நான்வெஜ் கவுண்டர் கிட்ட தான் போனோம். நான்வெஜ் கவுண்டர்ல ஒரு நான்வெஜ் சாலட் வச்சிருந்தாங்க, ஒரு நான்வெஜ் சூப் வச்சிருந்தாங்க, அப்புறம் சில்லி சிக்கன் இருந்தது, ஒரு 3 வகையான நான்வெஜ் ஐட்டம் இருந்தது. சில்லி சிக்கன் இருந்தது, ஃபிஷ் கறி இருந்தது, ஹோம் ஸ்டைல் சிக்கன் கிரேவி இருந்தது. கேரளானாலே ஃபிஷ் கறி தான் ஸ்பெஷல். இங்க எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, கேரளாவுக்கு வந்து ஃபிஷ் பயங்கர ஃபேமஸ். ஆனா வந்து இவங்க வெறும் டியூனா ஃபிஷ் தான் வந்து நாங்க இருந்த நாள் வரைக்கும் 3 நாள் இருந்தோம்னா 3 நாளுமே வந்து டியூனா தான் இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் மாத்தணும். மற்றபடி வெஜ் கவுண்டர்ல பன்னீர் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. பன்னீர், மஷ்ரூம், தால் ஃப்ரை, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாம் வெஜிடேரியன்ல என்ன இருக்குமோ அதெல்லாம் இருந்தது. ஸ்பெஷலா இந்த ஊர் சாப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கேரளா ரைஸ் இருந்தது. அதை தவிர வந்து எனக்கு கேரளா ஃபுட் அப்படின்னு ஸ்பெஷலா சொல்லக்கூடிய மாதிரி இங்க வந்து எனக்கு பொஃபேல சர்வ் பண்ணல அப்படின்னு தோணுச்சு. அது வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஏன்னா நம்ம கேரளா வரதே வந்து கேரளா ஃபுட் டேஸ்ட் பண்றதுக்கு தான். ஸோ அந்த கேரளா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வந்து 1, 2 இருந்தது, இல்லைன்னா ரொம்ப கம்மியா இருந்தது, சுத்தமாவே இல்லாம கூட சில நாள் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஃபுட் ப்ரைஸ் பற்றி சொல்லணும்னா, நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஃபுட்டுக்கு வந்து புக் பண்ணிட்டு போயிட்டோம். 3 மீல் பேக்கேஜ் எடுத்தோம். 3 மீல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2100 கிட்ட ஆச்சு. இந்த 3 மீல் வந்து நம்ம எப்படினாலும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். அதில் எந்த ஸ்ப்ளிட்டும் கிடையாது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் லஞ்ச் அப்படி எடுத்துக்க முடியாது. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்னு எடுக்கணும். பட் உங்களோட சாய்ஸ் படி எடுத்துக்கலாம். ஃபிஷ் கறி வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. கிளப் மஹேந்திரா பூவார் பத்தி ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லணும்னா, இவங்களோட சூட் ரூம். இந்த ரூம் பாத்தீங்கன்னா இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்மளுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலோட கிடைக்கும். ரூம் கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். இந்த ரூம் பாத்தீங்கன்னா 1 பெட்ரூம். இதுல ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் இருக்கும் வித் பிரைவேட் ஸ்விம்மிங் பூல். நாங்க போகும்போது இந்த ரூம்ஸ்ல வந்து 8 ரூம்ஸ் வந்து இருந்தது. அந்த 8 ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ரூம்ஸ் தான் வந்து அவைலபிளா இருந்தது. மிச்சம் ரூம்ஸ் எல்லாம் ரெனோவேஷன்ல இருந்தது. அதனால எங்களுக்கு இந்த ரூம் கிடைக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம 3 மீல் பேக்கேஜ் எடுக்கிறோம்ல, அது கூடயே வந்துடும். ஸோ நம்ம வந்து ஹாய் டீ வந்து ஈவினிங்கில் குடிச்சிக்கலாம். டீ வித் ஸ்நாக்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஈவினிங்ஸில் வந்து நம்ம டீ ஸ்நாக்ஸ் குடிச்சிக்கலாம். அப்படியே டீ ஸ்நாக் குடிச்சிட்டு நேராக நடந்து போனோம்னா ஓப்பன் கிட்ஸ் பிளே ஏரியாவும், அது இல்லாமல் நம்ம ஷட்டில் காக் எதனா ஆடணும்னா அதுக்காக ஒரு ஓப்பன் கிரவுண்டும் இருக்கு. அப்படியே ஒரு நேச்சர் வாக் பண்ணலாம். அழகா ஸ்குரில் பார்த்தோம் நாங்க. அதுதான் நம்மளோட ஓப்பன் கிட்ஸ் பிளே ஏரியா. இந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 220 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சிருக்காங்களாம். அது இல்லாமல் புதினா செடியும் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. நல்ல வாசனை, நேச்சுரலான ஸ்மெல், அப்படியே கிரீனரியா எல்லா இடமும்
தென்னை மரத்தோட அதோட பேக் வாட்டர்ஸோட பார்க்கும்போது அமேசிங்காக இருந்தது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பர்பான ஸ்பாட். அப்படியே என் கூட நடந்து வந்து இந்த வெதரோட இந்த நேச்சரையும் நீங்களும் ரசிங்க. இதோ இப்போ நம்ம பார்க்குற அந்த ரூம் பேரு சூப்பர் ஸ்டுடியோ. இது வந்து இன்னமும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். எங்களோட ஸ்டுடியோ ரூமை விட இண்டிபெண்ட்டாக ஸ்பேஷியஸாக இருக்கும். இந்த ரிசார்ட்ல ஒரு பெரிய ட்ராபேக் பத்தி சொல்லணும்னா, இந்த ரிசார்ட்ல வந்து லிஃப்ட் இல்ல. நமக்கு வந்து ஒரு 2nd ஃப்ளோர்ல ரூம் குடுத்துட்டாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் தான் ஏறி போகணும். லிஃப்ட் கிடையாது. நான் இங்க போகும்போது பார்த்து என்னோட கால் வேற ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ 2 ஃப்ளோர்ஸ் ஏறி இறங்குறது எனக்கு ரொம்பவுமே சிரமமா இருந்தது. இந்த மாதிரி எதுனா நடந்துச்சுன்னா, நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஸோ இந்த ரிசார்ட்ல வந்து லிஃப்ட் இல்லன்றது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக் தான். இது இல்லாமல் நம்மளுக்கு ஸ்பெஷல் சர்வீஸாக ஷட்டில் இருக்குது. இன்கேஸ் வந்து மழை பெஞ்சிருச்சு இல்லைனா வந்து நம்மளால் நடக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஷட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து ரூமில் கொண்டு போய் நம்மளை விடுவாங்க. பட் ஸ்டில் கீழே இருந்து ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். எங்களுக்கு வந்து 2nd ஃப்ளோருன்றதுனால எனக்கு கால் ஸ்ப்ரெயினோட ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. நாங்கள் இதை பற்றி ரிசப்ஷனில் கேட்டோம். வயசானவங்க யாராவது வந்தால் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி 2 ஃப்ளோர்ஸ் இருக்கிற மாதிரி இடத்துல கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி ஏறி போவாங்கன்னு கேட்டதுக்கு, மேக்ஸிமம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாங்கள் வந்து கீழே இருக்கிற மாதிரி தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கிற மாதிரி தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என் பொண்ணு ஹாப்பியாக எங்கே ஓடிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி ஹப். ஜென்ரலாக இந்த ஹாப்பி ஹப்பில் தான் ஈவினிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். இந்த சைக்கிள்லாம் வந்துட்டு பெய்ட் சர்வீஸ், நம்ம காசு கொடுத்தா எடுத்து ரிசார்ட்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கலாம். பேசிக்கலி ஹாப்பி ஹப்பில் வந்து உங்களுக்கு நிறைய இன்டோர் கேம்ஸ் இருக்கும், ஃப்ரீ கேம்ஸ் இருக்கும். இது இல்லாமல் சார்ஜஸ் கொடுத்து ஆடுற மாதிரியான சில கேம்ஸும் இருக்கும். இது உள்ள போயிட்டா போதும், பசங்களுக்கு டைம் போறதே தெரியாது, அவ்வளோ விஷயம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் இருக்கும் குட்டி பசங்களுக்காக. இது இல்லாமல் நம்மளுக்கு டேபிள் டென்னிஸ், கேரம், செஸ், அப்புறம் வந்து போர்ட் கேம்ஸு. இது இல்லாமல் கிட்ஸ் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. கிளாஸ் பெயிண்டிங் பண்ணோன்னா பண்ணலாம். கிளாஸ் பெயிண்டிங்க்குலாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதர்வைஸ் ஜென்ரலாக உட்காந்து ஒரு பெயிண்ட் பண்ணணும், ஒரு ட்ராயிங் பண்ணோன்னா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ், ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அண்ட் ஈவினிங்ஸில் கேம்ஸ் நடத்துகிறதோ இல்லை வந்து ஒரு கிளப் ஆக்டிவிட்டி நடத்துகிறதோ இங்கே தான் நடத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அது நடுவுலையே நம்ம வந்து இந்த டாரிஃப் பற்றியும் பேசிடலாம். ஜென்ரலாக வந்து நாங்கள் எப்போவுமே இந்த 3 மீல் பேக்கேஜ் எடுக்கிறதுனால எங்களுக்கு இந்த காம்போ வந்துடும். இது வந்து மெம்பர்ஸ்க்கு ஒரு சார்ஜஸ் அண்ட் நான் மெம்பர்ஸ்க்கு இன்னொரு சார்ஜஸ்னு இருக்கும். மெம்பர்ஸ்க்கு வந்து இப்போ 2100 எங்களுக்கு ஆச்சுன்னா, நான் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு 20% எக்ஸ்ட்ரா இருக்கும். ஜென்ரலாக நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணிட்டு வரும்போது, கிளப் மஹேந்திராவுக்கு டைரெக்டாக புக் பண்ணிட்டு வரும்போது அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக தந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து அடிஷ்னலாக உங்களோட பேக்கேஜ்லேயே வந்துடும். யூ டோன்ட் ஹாவ் டு பே செப்பரேட்லி ஃபார் திஸ். லஞ்சோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபார் பெட்டராக இருந்தது. கொஞ்சம் கேரளா ஐட்டம்ஸ் இருந்தது, அது எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் கேரளா ஸ்பெஷல் அந்த நேந்திரம் பனானாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு இடியாப்பம், இந்த ஐட்டம்லாம் இருந்தது. வடைக்கறி இருந்தது. இட்லி, சாம்பார், வடா, இதெல்லாம் வந்து அவங்களோட நார்மல் டிஷ்ஷஸ். நார்த் இண்டியன்ஸ்க்காக அவங்க ஆலு பரோட்டா எப்போவுமே வைப்பாங்க. ஸோ எல்லா ரீஜன் பீப்புளையும் வந்து கவர் பண்ணுற விதமாக தான் வந்துட்டு இவங்க ஃபுட் வைப்பாங்க எப்போவுமே. இருந்தாலும் வந்து இந்த ஊருக்கான ஸ்பெஷல் ஃபுட் வந்து செப்பரேட்டாக 1-2 இருக்கணும் அப்படின்றது வந்து என்னோட விஷ். ஏன்னா கேரளாவுக்கு நம்ம அதுக்கு தான் வரோம். ஸோ கேரளா ஃபுட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பில்லை இல்லையா? எல்லாருமே வந்து அந்த ஊர் ஃபுட்டை டேஸ்ட் பண்ண தான் விரும்புவாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக கிளப் மஹேந்திராவில் இருக்கிற எப்போவுமே இருக்கிற டிஷ்ஷஸ் தான். நான்வெஜ் கவுண்டரில் பேன் கேக்கோ சாசேஜும் தவிர பெருசாக எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இல்லை. சிக்கன் கிரேவியோ இல்லை ஃபிஷ் கிரேவியோ எதுவுமே வந்து மார்னிங்கில் வைக்கல. ஸோ தட்ஸ் இட். அது இல்லாமல் லைவ் கவுண்டர் இருந்தது. நீங்கள் வந்துட்டு தோசை இல்லை மசாலா எக் இந்த மாதிரி ஐட்டம் வேணும்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வெரைட்டி தோசையோ இல்லை முட்டையோ கேட்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு போட்டு தருவாங்க.
ஸோ யா டம்மி ஃபுல். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் பற்றி பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. இதுதான் லைவ் கவுண்டர் ஃபார் எக். நீங்கள் வந்து எக் என்ன மாதிரியான எக் வெரைட்டி கேட்குறீங்களோ அதை செஞ்சு தருவாங்க. இங்கே முக்கியமாக வந்து சீஸ் மசாலா எக் தான் வந்து ஃபேமஸ். ஆனால் வந்து இவங்க சீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு. அதனால சீஸ் மசாலா எக் வந்து எங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் தனித்தனியாக ஃபுட் வாங்கி சாப்பிட்றத விட புஃபே போடுறது தான் பெட்டர். அதுதான் உங்களுக்கு சீப்பாகவும் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் தனித்தனியாக போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட் ஆகும். இங்கே இன்னொரு ட்ராபேக் என்னன்னா, நாங்கள் போகிறப்போ தண்ணி குவாலிட்டி ரொம்ப புவராக இருந்தது. இவங்க வெல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் பியூரிஃபை ஆகாமல் அப்படியே டைரக்ட் கனெக்ஷன் விட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப உப்பாக இருந்தது. தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வந்து நாங்கள் போனது ஜூலையில். மேபி இப்போ ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல. மேபி இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம். மற்றபடி ரிசார்ட் வந்து ஸ்டே வந்து சொல்லப்போனால் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. வெதர் ரொம்ப எங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப வெயிலும் இல்லாமல் ரொம்ப மழையும் இல்லாமல் ரொம்ப ப்ளசண்ட்டான வெதர். ஸோ ரசிக்கும்படியாக இருந்தது. எங்களோட ஹாலிடே வந்து நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமே வந்து இந்த பேக் வாட்டர்ஸ் ஒட்டி இருக்கிற இந்த ஓப்பன் ஸ்பேஸ் தான். இங்கே வந்தால் நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து நம்ம ஊரில் நம்ம பார்க்க முடியாது. நாங்கள் ஆக்சுவலாக இந்த வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு தான் வந்தோம். இந்த பர்த்டே கிஃப்ட் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எந்த கிஃப்ட்னாலும் பிரிச்சிடலாம், மெமரிஸை வந்து பிரிக்கவே முடியாது. ஸோ வி ஹவ் கலெக்டட் லாட் ஆஃப் மெமரிஸ். என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷஸும், அது கூட எங்களுக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டினதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸும் சொல்லிட்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் மீட் பண்ணுறோம். Until then, it's bye from Jemima. Take care.